பிளானிங் ஆர் எக்ஸிக்யூஷன் விச் ஒன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட ப்ராடக்ட் ரெடியா இருக்கு, மணி மேக்கிங் வந்து சேல்ஸ்ல தான் இருக்குது. ப்ராடக்டை சேல் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பணத்தை வந்து கஸ்டமர் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸிக்யூஷன். வீக்லி டார்கெட், மந்த்லி டார்கெட் செட் பண்ணணும், பர் பர்சனுக்கு எவ்வளோன்னு செட் பண்ணணும். உங்களுடைய மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா யுவர் பிசினஸ் பிகம் வெரி சக்சஸ்ஃபுல். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் ஆர் எக்ஸிக்யூஷன் விச் ஒன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது என்ன, பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ரெண்டும் முக்கியம்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் பிளானிங்கை விட எக்ஸிக்யூஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இந்த நிறைய வீடியோஸ் சொல்கிறது எல்லாமே பை வே ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னுடைய பிஸ்னஸில் நான் கடந்த 25 வருஷமா என்னுடைய அனுபவத்தை தான் இங்கே பகிர்ந்துக்கிட்டு வரேன். பிளானிங் எல்லாம் நிறையவே போட முடியும், சரிங்களா? பிளானிங் என்ன, உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பட் எக்ஸிக்யூஷன் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த பிளானிங்கில் ஈவன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கூட வச்சுக்கலாம், ப்ராடக்டை கூட டெவலப் பண்ணிடலாம். ஆனால் அந்த ப்ராடக்டை போய் சேல் பண்ணணும், சரிங்களா? இந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது நான் இங்கே ரொம்ப டீப்பாக சொல்ல வர்றது வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸை பற்றி சொல்கிறேன். நம்மக்கிட்ட ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது, ஓகேங்களா? மணி மேக்கிங் வந்து சேல்ஸில் தான் இருக்குது. பணம் எங்கேருந்து வருது? சேல்ஸ் கை தான் பணம் வந்து கம்பெனிக்கு ரெவன்யூ பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதுக்காக மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னா முக்கியம்தான். ப்ரொடக்ஷன் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ப்ரொடக்ஷன் அதில் ஒன்றும் நோ டவுட்டு. அவங்க குவாலிட்டி ப்ராடக்ட்டை வந்து அவங்க கொடுக்கணும், அதுலலாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு பேர் இன்னொரு பேர் டிஸ்ட்ரிபியூஷன் வைக்கலாம், சரிங்களா? அல்லது வந்து ஒரு கண்டென்ட்னா அதை மானிட்டைசேஷன் சொல்லலாம். ஸோ கண்டென்ட்டை மானிட்டைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு எக்ஸிக்யூஷன். ப்ராடக்டை சேல் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பணத்தை வந்து கஸ்டமர் வாங்குறது அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸிக்யூஷன், ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு எங்கிட்ட நித்ரா பீப்புள் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா அட்டனன்ஸ் அண்டு பேரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது ஒரு ஹெச்ஆர்எம்எஸ் ரிலேட்டடில், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதில் ரிலேட்டடில் ஒரு 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 ஓரளவுக்கு ஏரியாவை கவர் பண்ணியிருக்கிறோம். பட் எங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு யூனிக் ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா வந்து நாங்கள் ரியல் டைமில் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹெச்ஆர்எம்எஸ் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே ரியல் டைமில் உங்களால் வந்து ஒரு அட்டனன்ஸ் எவ்வளோ எம்ப்ளாயி உள்ளே வந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. ஏற்கனவே இந்த நித்ரா பீப்புளை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரியணும்னா அதில் போய் பார்த்துக்குங்க. இப்போ ப்ராடக்ட்டை பற்றி மேட்ரு கிடையாது. இப்போ நம்ம எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பேச போகிறோம். இப்போ நம்ம முதல்ல மார்க்கெட்டை எதுன்னு டிசைட் பண்ணிடுவோம். இப்போ நாங்கள் நித்ரா பீப்புள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு, ஓகேங்களா? ஈவன் நான் இன்னும் ரொம்ப டீப் பர்டிகுலராக போனேன்னா நாங்கள் திருச்செங்கோடு பேஸ்டு. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான தேவை நிறையாவே இருக்குது. ஸோ இங்கே நான் எவ்வளோ ஹார்டாக வந்து நான் புஷ் பண்ணி செல் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது ஈக்குவலன்ட் மார்க்கெட் சென்னை, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னும் நாங்கள் சென்னைக்கு போகலை இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு இந்த ஏரியாவில் மட்டும்தான் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், ஈவன் நான் ஒசூர் கூட போகல. ஸோ இந்த ஏரியாவில் தான் எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி மேக்ஸிமம் சேல்ஸை எப்படி வந்து நம்ம வந்து கம்பெனிக்கு கொண்டுட்டு வரலாம். இப்போ பிளானிங் போட்டுடலாம். சரி, இங்கே ஆள் போடுங்க, சேலத்துக்கு ஆள் போடுங்க, ஈரோட்டுக்கு ஆள் போடுங்க, கோயம்புத்தூருக்கு ஆள் போடுங்கன்னு போட்டுடலாம். பட் தே நீட் டு ஒர்க் ஹார்ட். அவங்க வந்து ஃபீல்டுக்கு போகணும். அதை கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து அந்த இப்போ ஏரியா சேல்ஸ் மேனேஜர் இப்போ நாங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். 3 டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்க வந்து அந்த ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கரெக்டாக அவங்க போகிறாங்களான்னு பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா இவங்க வந்து அசிஸ்ட் பண்ணணும். ஒரு கஸ்டமரை போய் கன்வின்ஸ் கடைசியாக ஃபைனலாக டீலை முடிக்கணும்னா இவங்க போகணும். ஸோ இப்போ இது வந்து எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் வருது. ஸோ அப்போ இந்த பீப்புள் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா? இப்போ அது கூட நாங்கள் ஒரு ஆப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக வந்து ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்பு. பட் அது இன்னும் ப்ராசஸில் இருக்குது. வித்தின் எ மந்த் வி ஆர் கோயிங் டு ரிலீஸ். ஸோ அப்போ அவங்க கரெக்டாக போகிறாங்களா அதையெல்லாம் வாட்ச் பண்ணணும். அதே சமயத்தில் ரிப்போர்ட்டிங், வீக்லி ரிப்போர்ட்டிங், அவங்க வந்து கரெக்டாக வந்து அவங்க சொல்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறாங்களா? ஏன்னா டார்கெட் கண்டிப்பாக இட் இஸ் கம்பல்சரி. டார்கெட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது வந்து எம்ப்ளாயிஸ் வந்து அந்த டார்கெட்டுக்காக வந்து கம்பெனியோட
விஷன்கிறத விட வேல்யூஸில் கொஞ்சம் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். சரிங்களா? இவங்க ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி வித்துறக்கூடாது. அவங்க டார்கெட் அந்த இடத்துல அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக பொய்யை சொல்லி வித்துறக்கூடாது. ஸோ அந்த இது வந்து டார்கெட்டில் இருக்குது. அதனால அதை கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஆனால் அதே சமயத்தில் டார்கெட் இல்லாமல் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. வீக்லி டார்கெட், மந்த்லி டார்கெட் செட் பண்ணணும். பர் பர்சனுக்கு எவ்வளோன்னு செட் பண்ணணும். அந்த ஏரியா சேல்ஸ் மேனேஜருக்கு டோட்டலாக எவ்வளோன்னு செட் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் இன்சென்டிவ் கொடுக்கலாம். டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டா இன்சென்டிவ் கொடுக்கலாம். ஆனால் டார்கெட்டை கம்பல்சரி அச்சீவ் பண்ணணும். பட் அதுக்கு ப்ராடக்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் நல்லா இல்லாத ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு எனக்கு விற்று கொடு அப்படின்னா யாராலையும் விற்க முடியாது. ப்ராடக்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அதே சமயத்தில் ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணிடுச்சு, ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னா எக்ஸிக்யூஷன் தான். நம்ம வந்து அதை வந்து ரொம்ப டீப்பாக அதை வந்து வாட்ச் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணனா மட்டும்தான் நம்ம வந்து பிஸ்னஸை அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அப்போ பிளானிங்காக எக்ஸிக்யூஷனா அப்படின்னா பிளானிங் வந்து ஒரு அரை கிணறு தாண்டின மாதிரி தான். சரிங்களா? பிளான் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது. பட் அதே சமயத்தில் பிளான் பண்ணதுனால அரை கிணத்துல விழுந்துருவோம். பிளானோட நிறுத்திட்டோம்னா அதை எக்ஸிக்யூஷன் பண்ணாதான் முழு கிணத்தையும் தாண்ட முடியும். ஸோ அப்போ எக்ஸிக்யூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிளானிங்கை விட எக்ஸிக்யூஷன் மோர் இம்பார்ட்டன்ட். அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக யுவர் பிஸ்னஸ் பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ.